வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருந்தால் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், ஏடிஎம்மில் அன்லிமிட்டாக பணம் எடுக்கவும், 5 லட்சம் தனிநபர் காப்பீடும் சம்பளதாரருக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் இந்த சலுகைகளை எல்லாம் தனித்தனியாக கொடுக்க போறதா எஸ்பிஐ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எந்த திட்டத்தில் கொடுக்கறாங்க, ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் சேர முடியும், என்னென்ன சேவைகள் எல்லாம் அவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கிடைக்கும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஸ்பிஐ ரிஸ்தே அப்படிங்கிற திட்டத்தின் கீழே சேமிப்பு கணக்குகள், எஸ்பிஐயின் சம்பள தொகுப்பு கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பல்வேறு சலுகைகளை எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தில் சம்பளதாரர் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையெல்லாம் இணைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய பெற்றோர், மனைவி, உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் என்று அதிகபட்சமாக 4 பேரை இந்த எஸ்பிஐ ரிஸ்தே திட்டத்துடன் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஒருவர் எஸ்பிஐ வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருந்தால் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருக்கு அதனுடைய பலன்களும் சலுகைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருக்கு. இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, சம்பள கணக்கு வைத்திருப்பவர் அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளைக்கு அணுகி தேவையான படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து குடும்ப உறுப்பினர்களின் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை கணக்கு வைத்திருக்கக்கூடியவர், அதாவது சம்பள கணக்கு வைத்திருக்கக்கூடியவர் எஸ்பிஐ வங்கியில் தங்களுடைய எஸ்பிஐ ரிஸ்தே கணக்கிற்கான படிவங்களை பெற வேண்டும். அதற்கு பிறகு படிவங்களில் கேட்கப்பட்ட தகவல்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், முதன்மை கணக்கு வைத்திருப்பவரின் விவரங்கள் போன்றவை அடங்கும். அதற்கப்புறம் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களின் அடையாள சான்று, முகவரி சான்று போன்ற ஆவணங்களை படிவங்களுடன் இணைக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களின் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று போன்ற ஆவணங்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றும் சில தகவல்களை எல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வங்கி உங்களுடைய படிவங்களை எல்லாம் சரிபார்த்து கணக்கை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ ரிஸ்தே திட்டத்தினுடைய நன்மைகள் என்னென்ன அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 5 லட்சம் வரை தனிநபர் விபத்து காப்பீடு கொடுக்கறாங்க. வருடாந்திர லாக்கர் வாடகைக்கு 10% சலுகை கொடுக்கறாங்க. டெபிட் கார்டுகளுக்கு வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ மற்றும் பிற வங்கிகளில் இலவசமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோ ஸ்வீப் வசதியும் உள்ளது. இலவச மல்டிசிட்டி காசோலை இலைகள் மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட் வழங்கல் கட்டணங்கள் மற்றும் ஆன்லைன் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் பரிவர்த்தனைகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மக்களே, இத்தனை சலுகைகள் கொடுக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியில் நீங்களும் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அடையாள சான்று, முகவரி சான்று, அதோடு ஆதார் அட்டை, பேன் கார்டோடு உங்களுடைய சமீபத்திய பே ஸ்லிப்புகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்து சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் இந்த எஸ்பிஐ ரிஸ்தே திட்டத்தின் கீழே பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐயின் ரிஸ்தே திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.